ஓம் நம சிவாய. இந்த நேரத்தில் கைலாசத்தின் அமைதியில் நான் சிவன் தியானத்தில் இருக்கிறேன். என் கண்கள் மூடியிருக்கின்றன. ஆனால் என் கவனம் மனிதர்களின் வாழ்க்கையில்தான். நான் பார்க்கிறேன், பெற்றோர்கள் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களின் வாயில் புகார் இல்லை, ஆனால் கண்களில் கேள்வி இருக்கிறது. நாம் என்ன தவறு செய்தோம்? மகனே, மகளே, நீ இன்று உன் வாழ்க்கையை கட்டிக்கொண்டிருக்கிறாய். உன் வேலையை, உன் வசதியை, உன் எதிர்காலத்தை. அது தவறில்லை. ஆனால் அந்த வாழ்க்கையின் அடித்தளம் யார் என்பதை நீ மறக்கிறாய். உன் பெற்றோர். நீ நடக்கத் தெரியாத நாளில் உன்னை தூக்கினவர்கள் அவர்கள். நீ பேசத் தெரியாத நாளில் உன் குரலானவர்கள் அவர்கள். நீ விழுந்தபோது உன் வலியை தங்கள் மார்பில் வாங்கினவர்கள் அவர்கள். நீ உயர்ந்தபோது பின்னால் நின்று மௌனமாக மகிழ்ந்தவர்கள் அவர்கள். நான் கேட்கிறேன், உன் வாழ்க்கையில் நீ முதன்முறையாக கடவுளை கண்ட இடம் எது? அது உன் பெற்றோரின் முகம். இந்த நேரத்தில் நான் ஒரு உண்மையைச் சொல்கிறேன். நீ இன்று சொல்கிறாய், நேரமில்லை, வேலை அதிகம், வாழ்க்கை கஷ்டம். ஆனால் உன்னை வளர்க்க அவர்களுக்கும் நேரமில்லைதான். உன்னை படிக்க வைக்க அவர்களுக்கும் வாழ்க்கை கஷ்டம்தான். அப்போது அவர்கள் உன்னை கைவிடவில்லை. இன்று நீ அவர்களை கைவிடுகிறாய். மகனே, மகளே, பெற்றோரை கைவிடுவது ஒரு சமூகத் தவறல்ல, ஒரு ஆன்மீக வீழ்ச்சி. நீ என்னை கோவிலில் தேடுகிறாய், ஆனால் உன் வீட்டில் இருக்கும் 2 தெய்வங்களை கவனிக்கவில்லை. நான் சொல்கிறேன், பெற்றோரின் கண்ணீரில் நனைந்த வாழ்க்கை ஒரு நாளும் நிம்மதி காணாது. பெற்றோரை பார்த்துக் கொள்வது பணம் கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களிடம் நேரம் கொடுப்பது, அவர்களின் பேச்சை கேட்பது, அவர்களின் பயங்களை புரிந்து கொள்வது. அவர்கள் மௌனமாக அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உன் அருகாமை தேவை. நான் சொல்கிறேன், ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு அணைப்பு, இதுவே அவர்களுக்கு மருந்து. இந்த நேரத்தில் நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். பெற்றோரின் ஆசீர்வாதம் மந்திரம் அல்ல, கவசம். அது உன் வாழ்க்கையில் காணாத தடைகளை அழிக்கிறது. அவர்கள் மனமாற சொன்ன ஒரு வாழ்க உன்னை உயர்த்துகிறது. அவர்கள் மனமுடைந்து சொன்ன ஒரு மௌனம் உன்னை மெதுவாக வீழ்த்துகிறது. மகனே, மகளே, உன் வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்தாலும் அதன் வேர்கள் பெற்றோர்தான். வேர்களை வெட்டிவிட்டு மரம் நிற்க முடியாது. நான் உன்னை பயமுறுத்த வரவில்லை, நினைவூட்ட வருகிறேன். இன்று நீ அவர்களை பார்த்துக் கொண்டால் நாளை உன் பிள்ளைகள் உன்னை பார்த்துக் கொள்வார்கள். இது சாபமல்ல, கர்மா. இந்த நேரத்தில் நான் மெதுவாகச் சொல்கிறேன், பெற்றோரை மதிக்கும் மனிதன் என்னை மதித்தவன். பெற்றோரை காக்கும் வீடு கைலாசம். பெற்றோரின் கண்ணீர் பட்ட வீட்டில் நான் தங்க மாட்டேன். பெற்றோரின் புன்னகை ஒளிரும் வீட்டில் நான் எப்போதும் இருப்பேன். நான் சிவன். நான் உன் வாழ்க்கையை கேள்வி கேட்கிறேன். நீ பதில் சொல். பெற்றோர் உன் வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருக்கிறார்கள்? ஓம் நம சிவாய.